சிறுவாபுரி ஸ்ரீ பாலமுருகன் கோயில் முழு கதை. ஒரு காலத்தில் இன்றைய சென்னை அருகே உள்ள சிறுவாபுரி பகுதி முழுவதும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது. மனித நடமாட்டம் குறைவாகவும் தெய்வ சக்தி நிறைந்த புனித நிலமாகவும் இந்த இடம் விளங்கியது. அந்த காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் காடுகளில் இருந்து கேட்கும் தெய்வீக ஒலிகளாலும் அதிசயமான சம்பவங்களாலும் இந்த இடம் ஒரு புனித தலமாக இருப்பதை உணரத் தொடங்கினர். இந்த புனித நிலத்தில் சிறுவயது தோற்றத்தில் ஆனால் பேராற்றல் கொண்டவனாக ஸ்ரீ பாலமுருகன் அருள் பாலித்ததாக நம்பப்படுகிறது. அவர் இங்கே குழந்தை வடிவில் தோன்றினாலும் பக்தர்களின் துன்பங்களை தீர்க்கும் சக்தியுடன் விளங்கினார். ஒரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு வேட்டைக்காரன் தினமும் காடுகளுக்குள் சென்று வேட்டையாடுவான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல் வேட்டைக்கு சென்றபோது ஒரு பெரிய பாம்பின் நிழல் அவனை துரத்தியது. உயிர் பயத்தில் ஓடிய அவன் ஒரு மரத்தடியில் இருந்த சிறிய கல் வடிவத்தை பிடித்து முருகா என்று கதறினான். அந்த நொடியில் அதிசயம் நிகழ்ந்தது. அந்த கல் வடிவம் ஒளிரத் தொடங்கியது. வேட்டைக்காரன் கண்முன்னே ஒரு சிறுவன் வடிவில் முருகன் தோன்றி அந்த பாம்பை விரட்டினார். பயந்த வேட்டைக்காரன் முருகனை வணங்கி நடந்த அனைத்தையும் கிராம மக்களிடம் சொன்னான். அந்த நாளிலிருந்து அந்த இடத்தில் தினமும் அற்புதங்கள் நிகழத் தொடங்கின. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமடைந்தனர். மனக்கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு தீர்வு கிடைத்தது. குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கு பாலமுருகனின் அருளால் சந்தான பாக்கியம் கிடைத்தது. இந்த செய்தி சுற்றுவட்டார கிராமங்களுக்கு பரவியது. மக்கள் அந்த கல் வடிவத்தை பூஜித்து வழிபடத் தொடங்கினர். பின்னர் அந்த இடத்தில் ஒரு சிறிய கோயில் எழுப்பப்பட்டது. காலப்போக்கில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இன்று நாம் காணும் சிறுவாபுரி ஸ்ரீ பாலமுருகன் கோயிலாக அது வளர்ந்தது. இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கு முருகன் பால வடிவில், அதாவது சிறுவன் தோற்றத்தில் அருள்பாலிக்கிறார். ஆனால் அவர் அருளால் கிடைக்கும் பலன் மிக பெரியதாக இருக்கும் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. இன்றும் கூட இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் குறிப்பாக திருமணத் தடைகள், குழந்தை பேறு, கல்வி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு போன்ற வேண்டுதல்களுடன் வருகிறார்கள். பலருக்கும் அவர்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதாக அனுபவக் கதைகள் சொல்லப்படுகின்றன. பாலமுருகனிடம் மனமுருகி வேண்டினால் அவர் ஒரு குழந்தை போலவே பக்தர்களை அணைத்து அவர்களின் துன்பங்களை போக்கும் தெய்வமாக இக்கோயிலில் விளங்குகிறார். பண்டைய வரலாற்று சுருக்கம். சிறுவாபுரி ஸ்ரீ பாலமுருகன் கோயில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கருதப்படுகிறது. இது முதலில் காட்டுப் பகுதியில் இருந்த இயற்கை கல் தெய்வமாக வழிபடப்பட்டது. பின்னர் பக்தர்களின் நம்பிக்கையால் முறையான கோயிலாக உருவானது. முருகன் இங்கு பால வடிவில் அருள் பாலிப்பது மிகவும் அரிதான சிறப்பாக கருதப்படுகிறது. சென்னை நகரத்திற்கு அருகிலேயே இருந்தாலும் அமைதி, தெய்வீக சக்தி நிறைந்த தலமாக விளங்குகிறது. முடிவுரைக்கு நல்ல சிறுவாபுரி பாலமுருகன் சிறு குழந்தை வடிவில் தோன்றினாலும் பக்தர்களின் வாழ்க்கையை மாற்றும் பேரருளாளன். மனதில் நம்பிக்கை இருந்தால் முருகன் எப்போதும் நம்முடன் இருப்பான். Thanks for watching. Please like, share and subscribe our channel.